மீண்டும் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்துவிட்டால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காது, அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான வாதம் இது. மக்களை மடையர்கள் என்று நினைக்கிறாரா? மக்களின் காவலன் என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய 21 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியாவது சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கினாரா? இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவருக்கோ ஒதுக்கினாரா? நிச்சயமா இல்லை. உண்மையாகவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மை சமூகத்தை அடிமையாக கருதக்கூடியவர்கள், சிறுபான்மை சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவும் திமுகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசுகிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக அவங்க மத்தியில் ஆட்சிக்கு வரப்போறதில்லை. இந்தி கூட்டணி என்பது சிதறி சில்லறையாகி போயிருச்சு. அங்க யாருமே டெபாசிட் வாங்குவாங்கன்னு தெரியல. திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருந்த அமேத்தியிலே அம்போ என்று போய்விட்டார். திருமதி ஜோதிமணி அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறார். நாங்கள் எப்பயுமே பெண்களுக்கு மரியாதை தரக்கூடியவர்கள். அவர் மரியாதை குறைவாக பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் கூட சொந்த கட்சியினரே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி வேண்டாம் என்று வெளிப்படையாகவே பேசுவதும், பதாகை ஏந்தி பிடிப்பதும், உள்ளுக்குள்ளேயே போராட்டம் நடப்பதும் அவருக்கு அவமானத்தை தரும் என்பதை தாண்டி பெருசாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, வெட்கம் இல்லையா, சூடு இல்லையா, சுரணை இல்லையான்னு கேட்கிறார். இதே கேள்வியை திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல நான் கேட்க முனைகிறேன். உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரோஷம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் 33 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்துகிறார். ஒரே ஒரு நபராவது இஸ்லாமியரையாவது கிறிஸ்தவரையாவது நிறுத்தினாரா? ஆனா இவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலன். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். பாஜக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் போட்டி இருக்கிறது. களம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக பாஜக எப்படி சார் இருக்குது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் கேம்பெயினர் என்ற முறையில் இன்றைய தினத்திலிருந்து என்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள், என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து 39 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்யவிருக்கிறேன். இதுவரை கடுமையாக நாங்கள் உழைத்திருக்கிறோம். என்னவெல்லாம் திமுகவுடைய அநீதிகளும் அக்கிரமங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அது அத்தனையும் தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்கான பிரச்சாரமாக எங்களுக்கு இது அமையவிருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. இந்த 20 நாட்களில் எல்லா தொகுதிகளில் உள்ள பல்வேறு வேட்பாளர்கள் பிரதமர் அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு வளமையான பாரதத்தை உருவாக்குவதற்கு தமிழகம் முன்னணி மாநிலமாக வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த முறை தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் மக்களை அணுகுகிறோம். இது மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி காட்டுவோம். கோவையில் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாரு. எல்லாம் எப்படி இருக்கு? அங்கே பொறுத்த வரைக்கும் ₹1 கூட நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு வளர்ச்சின்றது பாஜக? கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வென்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி. மீண்டும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய மிக கடுமையான உழைப்பு, ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, இவை எல்லாவற்றையும் தாண்டி ஊழலுக்கு மாற்றாக ஒரு உன்னதமான தலைவன் தமிழகத்திலிருந்து வர வேண்டும் என்று நினைக்கிற மக்களுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நிச்சயம் இந்த முறை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார். திமுக அதிமுக என்று மாறி மாறி ஊழல் செய்து மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கட்சிக்கு மிகச்சிறந்த பாடத்தை இந்த முறை நாங்கள் புகட்டுவோம். ஓகே. நீலகிரி தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் போட்டியிடுறார். அதை பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் வசந்தராஜன் போட்டியிடுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் பாஜகவை சேர்ந்த தலைவர் தான் போட்டியிடுறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? பெரும்பாலான தொகுதிகளில் கட்சிக்காக உழைத்த, நீண்ட காலம் கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்த நிர்வாகிகளுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி களத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் நிச்சயமாக தமிழக மக்கள் வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை தொடரும். இப்போ இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மகளிர் உரிமை திட்டம் 1000லேருந்து 1500 உயர்த்தி தரப்படும் அப்படின்னு இருக்காரு. உங்கள் கருத்து என்ன சார்? எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொய்க்கு மறுப்புறையாகத்தான் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
மீண்டும் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்துவிட்டால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காது, அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான வாதம் இது! மக்களை மடையர்கள் என்று நினைக்கிறாரா, அல்லது எவ்வளவு பொய் சொன்னாலும் தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று கருதுகிறாரான்னு எனக்கு புரியலை. ஏன்னா இது முழுக்க முழுக்க தமிழக அரசால் தரக்கூடிய நிதி. இந்த நிதியை மத்திய அரசு தடுக்கும் என்று சொல்லுவது எவ்வளவு ஒரு அபாயகரமான பேச்சு என்று தான் இதில் பார்க்கணும். இரண்டாவது, நீங்கள் பாருங்க, இந்த நிதியை அவர்கள் மத்திய அரசின் நிதி போன்று அவர்கள் எப்படி திட்டமிட்டு மாற்றி அமைக்கிறார்கள், எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதுக்கு பதிலடியாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார், ஒருவேளை இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தருகிறார், அதனால் அவர் நிறுத்தி விடுவார் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்தால் நாங்கள் சொல்லுகிறோம், திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 1000 ரூபாய் என்பதற்கு பதிலாக 1500 ரூபாயை தருவதற்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவருடைய பொய்யுக்கு மறுப்புரையாக பேசியிருக்கிறார். மற்றபடி அதில் பெரிய கருத்துக்களாக நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். மீண்டும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவை சேர்ந்தவங்களாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? திமுகவினர் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய பொய் மிதமிஞ்சியதாக இருக்கிறது. சமீபத்தில் நான் பார்த்தேன், மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் திரு RN ரவி அவர்களை மிக கண்ணிய குறைவாக ஸ்டாலின் அவர்கள் பேசுவது. ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, வெட்கம் இல்லையா, சூடு இல்லையா, சுரணை இல்லையான்னு கேட்கிறார். இதே கேள்வியை திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல நான் கேட்க முனைகிறேன். உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ரோஷம் இல்லையா? ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் குறைப்புன்னு சொன்னாரே, குறைத்து விட்டாரா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்கம் இல்லையா? டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்புன்னு சொன்னாரே, குறைச்சிட்டாரா? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சூடு சொரணை இல்லையா? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லி வெறும் 1 கோடி மக்களுக்கு தருகிறேன்னு இன்னைக்கு 3 கோடி பெண்களை கைவிட்டு இருக்கிறாரு. அதே போன்று அனைத்து யாரெல்லாம் 5 சவரன் நகைக்கு வாங்கி இருக்கிறார்களோ கடன், அவர்களெல்லாம் இந்த கூட்டுறவு வங்கி கடன்ல இருந்து கழித்து விடுவேன் என்று சொன்னாரு. இவரும் இவருடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். உங்களுக்கெல்லாம் வெட்கம், சூடு, சொரணை, மானம், ஈனம் எதுவுமே இல்லையா? இப்படித்தான் தமிழக மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்கு கேட்பீர்களா? உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு ஆளுநர் மேதகு திரு ரவி அவர்கள்ட்ட நீங்க இந்த டைலாக சொல்றதுக்கு? அதனால் உங்களை நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய, உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 2024 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய பொய் புழுகு மூட்டைகளுக்கு பதிலீடு கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. திமுகவை இந்த முறை நிச்சயமாக வீட்டிற்கு அனுப்புவோம். பாஜகவினர் வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவுக்கு தூக்கமில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்றார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி அவர்களை பற்றியும் நாம மிக தெளிவாக ஒன்றை புரிந்திருக்கணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொன்ன விஷயத்தை இவர்கள் அப்படியே மடைமாற்றம் செய்ய பார்க்குறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எழுச்சி மிகுந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது, இது திமுகவுடைய தூக்கத்திற்கு வேட்டு வைத்திருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவினுடைய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் இனி இங்கு ஊழல் செய்ய முடியாது, மக்களை ஏமாற்றி பிழைக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஏமாற்று வேலைகளை இனி தொடர முடியாது, அவர்களுக்கு தூக்கம் இருக்காது என்பதுதான் நிதர்சன உண்மை. இதை மடைமாற்றுவதற்காக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய உளறலுக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் பதிலடியாக இருக்கும். ஓகே சார். கரூர் எம்பி காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை இங்கே போட்டிட்டா தோன்றுவாங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அதனால பயந்துக்கிட்டு அங்கே போயிட்டு போட்டிடுறாரு கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? திருமதி ஜோதிமணி அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறார். நாங்கள் எப்பயுமே பெண்களுக்கு மரியாதை தரக்கூடியவர்கள். அவர் மரியாதை குறைவாக பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் கூட மக்கள் அவருக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தாண்டி சொந்த கட்சியினரே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. சொந்த கட்சியினரே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி வேண்டாம் என்று வெளிப்படையாகவே பேசுவதும், பதாகை ஏந்தி பிடிப்பதும், உள்ளுக்குள்ளேயே போராட்டம் நடப்பதும், இப்போ சொந்த கட்சிக்காரர்களே மதிக்காத ஒரு நபராக இருக்கிற ஜோதிமணி அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அழைப்பது என்பது அவருக்கு அவமானத்தை தரும் என்பதை தாண்டி பெருசாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பாஜக விமர்சிக்காமல் எதிர்க்காமல் தமிழ்நாட்டை தாரை வார்த்து கொடுக்கிறார் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பண்றார் இபிஎஸ் மீது. உங்க கருத்து என்ன சார்? எங்களை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஊழலாக இருக்கட்டும், போதைப்பொருள் கடத்தலாக இருக்கட்டும், அல்லது குட்கா விற்பனையாக இருக்கட்டும், அல்லது குடும்ப வாரிசு அரசியலாக இருக்கட்டும், தொடர்ந்து ஊழலில் திளைத்து கொள்ளையடிப்பதாக இருக்கட்டும்,
எந்த ஒரு செய்திகளை நீங்கள் முன்னெடுத்தாலும் அதில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வித்தியாசம் இருக்காது. வேண்டுமென்றால் அதிமுகவை விட திமுக மெகா கொள்ளையடித்திருப்பார்கள், அதிமுக கொள்ளையடித்திருக்கிறது, இவ்வளோ வேண்டாம் சொல்லலாமே தவிர பெரிய அளவிற்கு இவர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் பார்க்கல. இந்த இரண்டு கட்சிகளும் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும். அதுதான் ஊழலை ஒழிப்பதற்கும் உன்னதமான தமிழகத்தை மீண்டும் புதிய இந்தியாவை படைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். தமிழக மக்கள் அதற்கான வாய்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயம் இந்த முறை நாங்கள் சாதித்து காட்டுவோம். ஓகே சார், உங்களுக்கு இப்போது பாஜகவின் சார்பாக பேச்சாளருக்கான அந்த ஸ்டார் கேண்டிடேட் பொறுப்பு வந்திருக்கு. எப்படி வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஐடியா வச்சுருக்கீங்க சார்? இந்த முறை சிறுபான்மை மக்களிடத்தில் நாங்கள் நியாயமான பல கேள்விகளை வைக்கவிருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரம் என்பது பொய்யான வாக்குறுதிகளை எல்லோரும் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் முன்வைப்பது சிறுபான்மை மக்களின் காவலன் என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய 21 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியாவது சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கினாரா, இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவருக்கோ ஒதுக்கினாரா? நிச்சயமா இல்லை. அப்போ இவர்கள் என்ன அருகதை இருக்கு சிறுபான்மை மக்களின் காவலன் சொல்றதுக்கு? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் 33 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்துகிறார். ஒரே ஒரு நபராவது இஸ்லாமியரையாவது கிறிஸ்தவரையாவது நிறுத்தினாரா? ஆனால் இவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலன் என்று. சிறுபான்மை மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை தராமல் ஏமாற்றி வஞ்சிக்கக்கூடிய இவர்கள் என்ன யோகியது இருக்கு சிறுபான்மையினுடைய காவலன் என்று சொல்வதற்கு? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 20 இடத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய கட்சியின் சார்பாக திரு பால் கனகராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவரை, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரை முன்னிறுத்தி இருக்கிறோம், 20ல் 1. அதே மாதிரி பக்கத்து மாநிலம் கேரளா 20 பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் இருக்கிறோம். அந்த 20 தொகுதிகளில் 2 பேரை சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அப்போ 20ல் 2. சமூக நீதியும் சிறுபான்மை சமூகத்தின் உரிய பிரதிநிதித்துவத்தையும் பாரதிய ஜனதா கட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் என்று பிம்பப்படுத்துகிறார்கள். உண்மையாகவே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மை சமூகத்தை அடிமையாக கருதக்கூடியவர்கள், சிறுபான்மை சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவும் திமுகவும். இவர்களை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்கள் இந்த முறை மகத்தான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு அளிப்பார்கள். சிறுபான்மை என்று பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்குமான முன்னேற்றத்தை, வளர்ச்சியை பேசக்கூடிய கட்சி. அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நாங்கள் பெருமிதத்தோடு சொல்கிறோம், சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய எங்களை உண்மையான அரவணைப்போடு உயரிய முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இந்த முறை தமிழகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவோம். ஓகே சார், ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா நவாஸ்கனிக்கு ராமநாதபுரம் தொகுதியில் கொடுத்துருக்காங்க, அவங்க கட்சி சின்னத்திலே போட்டிடுறதுக்கு. அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை வந்து திண்டுக்கல்லில் கொடுத்துருக்காங்க SDBI கட்சிக்கு. அப்புறம் எப்படி சார் நான் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? திமுகவுடைய கட்சியில் உழைத்த எந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படலை. அதிமுகவில் காலம் காலமாக உழைத்த எந்த இஸ்லாமியருக்கும் இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படலை. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் என்ற ஒரு மதவாத கட்சி, அது மதத்தை மட்டும் பேசும். இந்த தேசத்தை முஸ்லீம் லீக்கை வைத்துத்தான் பிரித்தார்கள். 2 துண்டாக மாறியதற்கு காரணம் மதத்தின் அடிப்படையில் தான். அந்த மதத்தை முன்னிறுத்தித்தான் முஸ்லீம் லீக் என்கிற கட்சி இருக்கிறது. அதில் ஒரு இந்து உறுப்பினராக இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்துவர் உறுப்பினராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மதவாதத்தை பேசுகிற ஒரு கட்சிக்கு தான் திமுக ஒரு சீட்டு கொடுத்துருக்கு. திமுகவில் யாருக்கும் கிடைக்கல. அதே மாதிரி அதிமுகவை நீங்கள் முன்னெடுத்தால் பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற, ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை பேசுகிற தலைவர்களை கொலை செய்வது, தாக்குதல் நடத்துவது என்ற கொள்கையை கொண்டிருக்கிற SDBI கட்சி, இதனுடைய தாய் அமைப்பு PFI, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அது பயங்கரவாதத்தை முன்னிறுத்துவதனால மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. அவ்வளவு ஆபத்தான முஸ்லீம்களை மூளைச்சலவை செய்கிற, இளைஞர்களை தவறான பாதைக்கு வழிநடத்துகிற SDBI என்ற அந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற கட்சிக்குத்தான் அதிமுக சீட் கொடுத்திருக்கே தவிர அதிமுகவுடைய 33 கேண்டிடேட்ல யாராவது ஒருவர் இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இருக்கிறாருன்னா நிச்சயமா கிடையாது. அப்போ இவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களை தவறாக வழி நடத்துகிற, மூளைச்சலவை செய்கிற, பயங்கரவாதத்தை தூண்டுகிற, மதவாதத்தை பேசுகிற, பிரிவினைவாதத்தை பேசுகிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் தான் நாங்கள் சீட்டை கொடுப்போமே தவிர, நோட்டை கொடுப்போமே தவிர, உண்மையாக அந்தந்த கட்சிகளில் திமுகவில் அதிமுகவில் உழைக்கிறவர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் இஸ்லாமிய மக்கள் இந்த முறை உணர வேண்டும்.
திமுகவிலையும் அதிமுகவிலையும் கொடி பிடிப்பது அது அசிங்கமாக அருவருக்கத்தக்க விஷயமாக பார்த்தால் நிச்சயமாக மாற்றம் வரும். சிறுபான்மை சமூகம் சிந்திப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், இப்போ ஜாஃபர் சாதிக்கு பிரச்சனை வந்துட்டு பெருசா பேசப்படுறதுனால தான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்காங்களா திமுக? ஒரு நபர் செய்வதால் ஒரு சமூகத்தை குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் நாங்கள் பாகுபடுத்தி பார்ப்பது கிடையாது. இந்துக்களோடு ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், தீவிரவாத செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி கைது செய்யக்கூடிய நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சி இருக்கிறதே தவிர, எங்காவது இஸ்லாமியர்களை ஆதரிக்க மாட்டோம் நிலைப்பாடு எடுத்திருக்கிறோமா? சொல்லப்போனால் இஸ்லாமிய நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய தலைவர்களை விமர்சித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிதர்சன உண்மை. அதனால ஒரு நபர் இஸ்லாமியர் ஒரு குண்டு வைத்து விட்டாலோ, உடனே ஒரு நபர் கஞ்சா புழக்கத்திலேயோ அல்லது போதைப் பொருளில் ஈடுபட்டு விட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அப்படியே பிம்பப்படுத்தி விடலாம் என்று நினைத்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை அதுதான் திமுக அதிமுகவுடைய நோக்கமாக இருந்தால் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இவர்கள் சிறுபான்மை மக்களை அப்ப எவ்வளவு தரக்குறைவாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை வேறு இருக்க வேண்டும் என்றால் உண்மையான தேசபக்தர்களாக சிறுபான்மை மக்கள் ஒன்று கூடி பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவோம், வென்று காட்டுவோம். இந்த முறை தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். ஓகே, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ஊழல் பிளஸ் அந்த ஜாஃபர் சாதி விவகாரத்தை தாண்டி வேற ஏதாவது கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் மீண்டும் என்ன பொய் சொல்கிறார்கள்னா, நாங்கள் சுங்க கட்டணத்தை நீக்குவோம் என்று சொல்கிறார்கள். கேஸ் விலை 500 ரூபாய்க்கு குறைப்பண்றாங்க, டீசல் விலை 50 ரூபாய்க்கு கொண்டு வருவன்றாங்க. நகைச்சுவையாக இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசுகிறார்கள். ஏனென்றால் நிச்சயமாக அவங்க மத்தியில் ஆட்சிக்கு வரப்போறதில்லை. இந்தி கூட்டணி என்பது சில்லறையாகி போயிருச்சு. அங்கே யாருமே டெபாசிட் வாங்குவாங்கன்னு தெரியல. திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியாக இருந்த அமேத்தியிலே அம்போ என்று போய்விட்டார். வயநாட்டில் இன்னைக்கு வாழ்விழந்து போகிற ஒரு மோசமான சூழல் இருக்கு. பல்வேறு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எதிரெதிர் அணியில் என்று காங்கிரசுக்கு எதிராக தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி என்று முந்தைய 2019 திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இந்த முறை சொல்கிறார் இந்தி கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளர்னு. ஏன்னா ராகுல் காந்தியே வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி அவருக்கே விட்டது. இந்த மாதிரி சர்வ சிக்கல்ல இருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று நினைத்தால் மக்கள் ஏமாளிகள் கிடையாது. இந்த மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி மீண்டும் தொடரும். நிச்சயமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நாங்கள் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறோம். திமுக 3 ஆண்டுகால ஆட்சியில் வேதனையை மக்களுக்கு பரிசளித்திருக்கிறது. மாற்றத்தை நோக்கி புதிய இந்தியாவை, வளர்ச்சிமிகு பாரதத்தை உருவாக்க சபதமேற்போம். தமிழக மக்கள் அத்தனை பேர்களும் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடத்தில் நான் நிச்சயமாக வாக்குறுதியாக மட்டுமல்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாற்றத்தை நோக்கி நாம் நிச்சயமாக செல்வோம். வெல்க பாரதம். நாட்டில் இந்தியா நாட்டுக்கே பிரதமர் ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கூஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்களாம் விமர்சனம் செய்கிறாங்களே பிரதமர் மோடி அவர்களை. உங்கள் கருத்து என்ன சார்? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனில் ஆரம்பித்து பல்வேறு திமுகவினுடைய நிர்வாகிகள் மிக இழிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திராவிட கலாச்சாரம் என்பது இழிவையும் அசிங்கத்தையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும் தான் பேசுவார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகியாக இருந்த திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களில் இருந்து கட்சியினுடைய பெண்களை எவ்வளவுலாம் இழிவுபடுத்தி பேசினார்கள். அதுக்கு மகளிர் ஆணையம் அவர்களை எப்படியெல்லாம் தண்டித்தது, கேள்வி கேட்டது, எப்படி திமுக நிர்வாகிகள் பேச்சாளர்கள் தலைகுனிந்தார்கள், இதெல்லாம் வரலாறு. ஆனாலும் திரும்ப திரும்ப ஆபாசத்தையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவதுதான் திமுகவுடைய அமைச்சர்களிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே இதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்துத்துவா என்ற ஒரு உயரிய சித்தாந்தத்தில் இருக்கிறோம். இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நாங்கள் மதித்து நடக்கிறோம். அதனால் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களை கூட கண்ணியமான முறையில் விமர்சனங்களின் மூலம் வீழ்த்தி காட்டுவோம். உண்மையான பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய பிரச்சாரம் என்பது நேர்மையான முறையில் இருக்கும். மக்களை சந்திக்கும் பொழுது உண்மையை சொல்லுவோம், வென்று காட்டுவோம். தேனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிடுறாங்க. திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிருக்கிறார். அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேனி தொகுதியில் வெற்றி பெற வைக்கல அப்படின்னா என்னோட அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிடும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தை தேடுறாரா மக்களிடத்தில் அமைச்சர் மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் களத்தில் சந்திக்கிறார்கள். நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர் வென்ற பிறகு அமைச்சர் மூர்த்தி ராஜினாமா செய்வார் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நல்லது நடக்கட்டும். ஒரு அமைச்சர்
ஊழல் கரிவடைந்துள்ளவர் திமுகவிலிருந்து விலகுகிறார் என்றால் நாட்டு மக்களுக்கு அது நல்ல செய்தி. நன்றி. நன்றி சார்.